திருத்தணியில் நள்ளிரவில் டாஸ்மாக் கடை உடைத்து சுவற்றில் துளையிட்டு பணம் மது பாட்டில்களை கொள்ளையடித்த கொள்ளையர்கள். ஒரே மாதத்தில் 2 டாஸ்மாக் கடைகளை உடைத்து கொள்ளையர்கள் அட்டகாசம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள கார்த்திகேயபுரம் பகுதியில் ஏரிக்கரையில் செயல்பட்டு வரும் 2 மதுபான கடைகள் உள்ளது. இதில் ஒரு மதுபான கடையை நள்ளிரவில் டாஸ்மாக் கடை சுவற்றை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் கல்லாம்பேட்டையில் இருந்து 17,000 ரூபாய் பணம் மற்றும் 5,000 ரூபாய் மதிப்புடைய பீர் மற்றும் பிராந்தி பாட்டில்களை அள்ளி சென்றுள்ளனர். அதிகாலையில் ரோந்து பணிக்கு வந்த போலீசார் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்து விசாரணை மேற்கொண்டனர். கைரேகை நிபுணர்களுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் மற்றும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மத்தூர் என்ற பகுதியில் டாஸ்மாக் கடை உடைத்து சுவற்றில் துளையிட்டு கொள்ளையர்கள் பணம் மற்றும் பிராந்தி பாட்டில்கள் பீர் பாட்டில்களை அள்ளி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது கொலை சம்பவம் நடைபெற்றுள்ள டாஸ்மாக் கடையின் உள்ளே லாக்கரில் 11 லட்சம் ரூபாய் பணம் அப்படியே பத்திரமாக உள்ளது. கொள்ளையர்கள் கண்ணில் சிக்காததால் 11 லட்சம் ரூபாய் பணம் தப்பி உள்ளது. இது தொடர்பாக இந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரியும் மணி மற்றும் கிரி ஆகியோர்கள் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடையில் கண்காணிப்பு கேமரா சரியான முறையில் பராமரிப்பு செய்யப்படுவதில்லை என்று போலீசார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.